Hello everyone, welcome to NEET Preparation Tamil. And in the video நம்ம பார்க்க போறது alcohol, phenols and ethers chapter உடைய line reading explanation part 2 video. இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஃபுல்லா வந்து classification வந்து explain பண்ணுவேன். போன வீடியோ introduction வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்து வந்துருங்க. So let's start. Classification அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து இதுல help in making the study systematic and simpler. அதாவது ஒரு விஷயம் பெருசா இருக்கிறத விட அதை கிளாஸிஃபை பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை பத்தி படிக்கும்போது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஈஸியா இருக்கும், சிஸ்டமேட்டிக்கா இருக்கும், ரைட்? So therefore first let us learn how alcohol, phenol, ether இதெல்லாம் எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்றோம் அப்படின்ற விஷயத்தை இந்த கிளாஸ்ல நம்ம கத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஆல்கஹால் எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். 3 காம்பவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஆல்கஹால்ஸ் ஒன்று இருக்கு, ஃபீனால்ஸ் ஒன்று இருக்கு, ஈத்தர்ஸ் ஒன்று இருக்கு. இது மூணுத்துமே இண்டிவிஜுவலா எப்படி கிளாஸிஃபை பண்றது அப்படின்ற விஷயத்த நான் சொல்றேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற கிளாசிஃபிகேஷன் வந்து ஆல்கஹாலோட தான். ஆல்கஹால் அண்ட் ஃபீனால் மேபி கிளாஸிஃபைட் எப்படி நம்ம இதை கிளாஸிஃபை பண்ணுவோம் அப்படின்னா யூசுவலி மோனோ, டை, ட்ரை இப்படிதான் கிளாஸிஃபை பண்ணுவோம். மோனோ, டை, ட்ரை. மோனோனா என்ன அப்படின்னா சிங்கிள், டைனா 2, ட்ரைனா 3. இது நமக்கு பேசிக்கா தெரிஞ்ச விஷயம், கரெக்டா? இதை எதை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்றோம் அப்படின்னா டிபெண்டிங் ஆன் வெதர் they contain 1, 2, 3 or many hydroxyl group respectively in the structure given below. அதாவது மோனோனா என்னன்னா, let me take the example of this mono. So mono அப்படின்ற விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா it contains only single hydroxyl group. So what is hydroxyl group? Basically OH group. ஒரே ஒரு OH group தான் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இதுக்கு எக்ஸாம்பிள் தரேன். மோனோக்கு எக்ஸாம்பிள் இஸ் ஓகே, நான் எக்ஸாம்பிள் மேலேயே எழுதுறேன். எக்ஸாம்பிள் வந்து CH3CH5OH. ஸோ இந்த காம்பவுண்டோட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹைட்ராக்சில் குரூப் தான் அட்டாச் ஆயிருக்கு. அதனால இது மோனோ. மோனோக்கு மீனிங் புரிஞ்சுதா? இப்ப அடுத்து நம்ம டை பார்க்கலாம். டைனா என்ன அப்படின்னா it contains 2 hydroxyl groups. 2 hydroxyl group இருக்கும், OH group 2 இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா CH2OH இருக்கா and CH2OH கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 2 OH group is getting attached to. So now hope you understood mono, di. இப்போ நம்ம ட்ரைனா என்னன்னு பார்க்கலாம். Similarly it contains 3 hydroxyl groups. 3 hydroxyl group இருக்கும், namely 3 OH groups வந்து இருக்கும். What is 3 hydroxyl groups will be there, and basically they are like other examples எப்படி இருக்கும் CH2OH, CH2OH bond CH2OH. நல்லா பாத்தீங்களா? 3 hydroxyl groups is there. அதனால தான் இது ட்ரை. Hope you got all these things understood நினைக்கிறேன். மோனோனா என்ன, டைனா என்ன, ட்ரை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு based on the number of hydroxyl groups present we are classifying the alcohols into mono, di, tri. ஆல்கஹால்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஃபீனால்ஸ்க்கும் இப்படிதான். புரியுதா? சோ மோனோஹைட்ரிக் அப்படின்ற இப்போ நான் இந்த மோனோஹைட்ரிக்க மட்டும் எடுத்து ஹைலைட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த மோனோஹைட்ரிக் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் மட்டுமே it can be further classified. திரும்பியும் அதை கிளாஸிஃபை பண்ணலாம் according to hybridization பேஸ் பண்ணி. ஓகேவா? of the carbon atoms to which the hydroxyl group is attached. இப்போ hydroxyl group வந்து மோனோ மட்டும் எடுத்துக்கோங்க. இதுதான் இந்த கேஸ். இதுதானே மோனோ. இந்த எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த hydroxyl group அப்படின்றது it is getting attached to some part, right? Say for example இந்த கேஸ்ல it is C2H5. இதோட ஹைபிரிடைசேஷனை பேஸ் பண்ணி we are further classifying the monoவை திரும்பி கிளாஸிஃபை பண்ணலாம் based on hybridization. So monohydric alcohol. Let me further classify this. Further classified as based on hybridization. Okay, the first kind of classification is compounds containing sp3OH bond. sp3OH bond
In this class of alcohol, the OH group is attached to sp3 hybridized carbon. sp3 hybridized carbon oda OH group is getting attached. OH group வந்து sp3 hybridized carbon oda attach ஆச்சு அப்படினா அதுதான் sp3 OH bond. ஓகேவா? இவங்கள நம்ம further we can classify them as இவங்கள நான் further classify பண்ண போறேன். Classified as எப்படி classify பண்றேன்? Primary, secondary, tertiary இப்படி கிளாஸிஃபை பண்றேன். ஓகேவா? பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி அப்படின்னு சொல்லி நான் கிளாஸிஃபை பண்றேன். பிரைமரிக்கு எக்ஸாம்பிள் என்ன? 1 டிகிரி, இது 2 டிகிரி, இது 3 டிகிரி. இது ஒன்னொன்னுக்கும் எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ. ஓகே, ஃபர்ஸ்ட் பிரைமரிக்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். பிரைமரியோட எக்ஸாம்பிள் இஸ் CH2OH. இது பிரைமரி. ஓகே, செகண்டரிக்கு எக்ஸாம்பிள் CHOH. இது செகண்டரி. அடுத்து டெர்ஷியரிக்கு எக்ஸாம்பிள் இஸ் COH. இது டெர்ஷியரி. சோ இது மூணுத்துக்கும் எப்படி இது எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்றேன் அப்படின்றத சொல்றேன். பிரைமரினா என்னன்னா ஒரு கார்பன் ஆட்டம் will get attached to one carbon atom. ஒரு கார்பன் ஆட்டம் ஒரு கார்பன் ஆட்டமோட அட்டாச் ஆயிருந்தது அப்படின்னா அது பிரைமரி. இந்த கார்பன் ஆட்டமோட 2 ஹைட்ரஜன் குரூப் தான் இருக்கும். ஓகேவா? ஒரு கார்பன் ஆட்டம் ஒரு கார்பன் ஆட்டமோட அட்டாச் ஆயிருந்தா அது பிரைமரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இந்த கேஸ்ல பாருங்க, ஒரு கார்பன் ஆட்டம் 2 கார்பன் ஆட்டமோட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா அது செகண்டரி. இதுல ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் தான் இருக்கும். ஓகேவா? அடுத்த கேஸ்ல பாருங்க, ஒரு கார்பன் ஆட்டம் 3 கார்பன் ஆட்டமோட அட்டாச் ஆயிருக்கு, அதனாலதான் இது டெர்ஷியரி. அண்ட் அதுக்கு there will be no hydrogen group attached to it. only வேற ஏதாவது ஃபங்க்ஷனல் குரூப் தான் அட்டாச் ஆயிருக்கும். ஹைட்ரஜன் குரூப்பே இல்ல அப்படின்னா அது டெர்ஷியரி. Hope you all understood. இது எப்படி எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்றேன்? நான் வந்து ஹைபிரிடைசேஷன் பேஸ் பண்ணி தான் கிளாஸிஃபை பண்றேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் ஹைபிரிடைசேஷன் that I am classifying this. இப்போ நம்ம அலிலிக் ஆல்கஹால் தான் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஆல்கஹால்ஸ் பாத்தீங்கன்னா OH குரூப் வந்து இது attached to sp3 hybridized carbon adjacent to the carbon carbon double bond. ஓகேவா? இங்க நான் டெஃபினிஷன் எழுதுறேன். OH group attached to sp3 hybridized carbon தான், hybridized carbon தான். ஆனா adjacent carbon, adjacent carbon adjacent to carbon carbon double bond. அதாவது கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆட்டம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அட்ஜசன்ட் ஆட்டம் ஓட இந்த OH வந்து அட்டாச் ஆயிருக்கும். ஓகேவா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிளோட புரிய வச்சு உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும். எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, CH2 டபுள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் CH2, சிங்கிள் பாண்ட் OH. ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, CH2 டபுள் பாண்ட் CH, COH H. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, CH2 CH COH C. சரி, இப்போ நான் இது மூணுத்துமே எக்ஸ்பிளைன் பண்றேன். கிளியரா? ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எக்ஸ்பிளனேஷன்ல என்ன சொல்றாங்க, அலிலிக் ஆல்கஹால் அப்படின்னா என்ன, அல்லிலிக் ஆல்கஹால் அப்படின்னா என்ன அப்படின்னா, அல்லிலிக் ஆல்கஹால்னா OH group attached to sp3 hybridized carbon. OH group attached to sp3 hybridized carbon. sp3 hybridized carbon sp3 hybridized carbon but an hybridized carbon is actually adjacent to carbon carbon double bond. carbon carbon double bond இருக்கிற ஒரு ஹைட்ரோகார்பனோட அட்டாச் ஆயிருக்கிற ஒரு கார்பன் ஆட்டம், ஒரு ஹைட்ரோகார்பன் sp3 hybridized இருக்கணும். இது sp3 hybridized. கரெக்டா? சோ இது வந்து இந்த கேஸ்ல இது வந்து என்ன அப்படின்னா பிரைமரி. சரியா? நான் எழுதி இருக்கேன், கீழே நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் பிரைமரி. ஏன் இது பிரைமரி? பிகாஸ் இது ஒரே ஒரு கார்பனோட தான் அட்டாச் இருக்கு. இந்த ஒரு கார்பன் இந்த ஒரு கார்பனோட மட்டும்தான் அட்டாச் இருக்கு. செகண்ட் கேஸ்ல பாருங்க, இது வந்து செகண்டரி. சரி, செகண்டரி ஒத்துக்கிறேன். இது எப்படி அலிலிக்?
Allelic எப்படின்னா OH group இருக்கு இல்லையா, it is getting attached to a carbon atom which is sp3 hybridized. sp3 னா இல்ல ஒண்ணும் இல்ல H2CH2, இதுதான் கார்பன் ஆட்டம் பொறுத்த வரைக்கும் sp3 hybridized. ஓகேவா? சரி சரி, இப்போ இது வந்து செகண்டரி அப்படின்னு நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஓகே, இந்த sp3 hybridized is adjacent of the carbon carbon double bond. ஓகேவா? இது செகண்டரி நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த கார்பன் ஆட்டம் இஸ் கெட்டிங் அட்டாச் டு டூ கார்பன் ஆட்டம்ஸ், அதனால இது செகண்டரி. இப்போ அடுத்த கேஸ்ல பாருங்க, OH group getting attached to a sp3 hybridized carbon atom which is adjacent to carbon carbon double bond, therefore it is allelic. ஓகே, நான் இப்போ அல்லலிக்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். பட் இது பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியா? ஓகே, அதை நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த கார்பன் இருக்கு இல்லையா, அந்த கார்பன் ஆட்டம் ஒரு கார்பன், ரெண்டு கார்பன், மூணு கார்பனோட பைண்ட் ஆயிருக்கு, அதனால திஸ் இஸ் டெர்ஷரி. Hope you all understood this. Allylic alcohol என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதோட கிளாசிபிகேஷன்ஸ் என்னென்ன? பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அகேன். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பென்சிலிக் ஆல்கஹால் என்ன அப்படின்னு சொல்றேன். இப்போ நம்ம பென்சிலிக் ஆல்கஹால் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஆல்கஹால்ல, இந்தியஸ் ஆல்கஹால், the OH group is attached to sp3 hybridized carbon தான் atom next to a aromatic ring. Allylic alcohol என்ன பார்த்தோம்? Just ஒரு sp3 hybridized OH atom will be attached to sp3 hybridized carbon which is adjacent to carbon carbon double bond. அவ்வளவுதான், சிம்பிள். There is benzylic alcohol அப்படின்னா என்னன்னா similar only, but instead of carbon carbon double bond க்கு பதிலா ஒரு aromatic ring ஓட அந்த ஸ்ட்ரக்சர் அட்டாச் ஆயிருக்கும். ஓகேவா? நான் இங்க டெஃபினிஷன் எழுதுறேன். OH group attached to sp3 hybridized carbon next adjacent next to aromatic ring. அவ்வளவுதான். Okay, simple definition தான். OH group attached to sp3 hybridized carbon next to aromatic ring. புரிஞ்சுதா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துட்டேன். அல்லலிக் அண்ட் பென்சிலிக் ஆல்கஹால் இது ரெண்டுமே நம்ம பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு அல்லலிக் வந்து எப்படி பிரைமரி, செகண்டரி எக்ஸாம்பிளோட கொடுத்தேன். கரெக்டா? இப்போ நான் வந்து பென்சிலிக்கு வந்து எக்ஸாம்பிளோட கொடுத்தேன். ஓகேவா? எக்ஸாம்பிள் ஆஃப் பென்சிலிக். OH COH HCCC and this is tertiary. Okay, so இப்போ நான் இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து பிரைமரி, இது வந்து செகண்டரி, இது வந்து டெர்ஷரி. எப்படின்னு சொல்லவா? நான் சொன்னேன், what is benzylic alcohol? ஒரு OH group will be attached to some carbon atom which is sp3 hybridized CH2 இருக்கா, and that carbon atom is the adjacent atom of a aromatic ring. aromatic ringனா ஒண்ணும் இல்ல, பென்சீன் ரிங் தான். ஓகேவா? இந்த பென்சீன் ரிங்குக்கு அட்டாச் ஆயிருக்கும். இந்த பென்சீன் ரிங்க்கு அட்டாச் ஆயிருக்கா, இது வந்து ஒரு கார்பன் இருக்கா, இந்த ஒரு கார்பன் இங்க இருக்கிற ஒரு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு, அதனாலதான் அது பிரைமரி. இங்க பாருங்க, இங்க இருக்கிற ஒரு கார்பன் இங்க ஒரு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு, இங்க ஒரு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு, அதனால இது செகண்டரி. இதுல பாருங்க, இந்த கார்பன் ஒரு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு, மற்றொரு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு, மற்றொரு கார்பனோடயும் அட்டாச் ஆயிருக்கு, மூணு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. இந்த ஒரு கார்பன் நல்லா நோட் பண்ணுங்க, இந்த ஒரு கார்பன் இந்த ஒரு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு, தெரியல, ஓகே, ஒயிட் இருக்கு, இந்த கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு, இந்த கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு, இந்த கார்பனோட அட்டாச், அதனால இது டெர்ஷரி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாட் இஸ் பென்சிலிக் ஆல்கஹால் அண்ட் அதோட கிளாசிஃபிகேஷன் லைக் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி along with எக்ஸாம்பிள்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் ஹைபிரிடைசேஷன் ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு sp3 ஹைபிரிடைசேஷன் பார்த்தோம் இல்லையா, sp3 அப்படின்னு சொல்லி பார்த்தோம், இங்க பார்த்தோம். கரெக்டா? sp3 OH பாண்ட் பேஸ் பண்ணி எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அதுலயே ரெண்டாவது விதமான கிளாசிஃபிகேஷன் பத்தி பார்க்கலாம். இங்கே கீழே எழுதுறேன். நோட்ஸ் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த நோட்ஸ் எல்லாத்துமே I will share this. Compounds containing
sp2OH bond. Okay, sp3 பார்த்தோம். sp3 க்கு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தா allylic benzylic அப்படினு சொல்லிட்டு. sp2 ஓட எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படினு சொல்லிட்டு நான் சொல்றேன். Okay, these alcohols will contain the OH group bonded to the carbon-carbon double bond, that is the vinylic carbon or to an aryl carbon, and these alcohols are also known as vinylic alcohols. Basically vinylic alcohols na enna solren, vinylic alcohol, second classification is arylic alcohol. Okay, so first basically vinylic alcohols அப்படினா என்னன்னு நான் சொல்றேன். vinylic na example பாருங்க, CH2 double bond CHOH. அதாவது இந்த OH ஆட்டம் டைரக்டா இந்த டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய ஆட்டமோட டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு. முன்னாடிலாம் என்ன பார்த்தோம், அட்ஜசன்ட் ஆட்டமோட அட்டாச் ஆயிருக்கிற மாதிரி பார்த்தோம். வேற இதுல ஒரு sp2 ஹைபிரிடைஸ் கார்பன் டைரக்டா ஒரு டபுள் பாண்ட் கார்பனோட அட்டாச் ஆயிருக்கும். நான் இங்க எழுதுற டெஃபினிஷன். ஓகேவா, OH group bonded directly to carbon-carbon double bond. ஓகேவா, அதான் vinylic alcohol. arylic alcohol னா ஒண்ணும் இல்ல, OH group attached directly to aromatic ring. இது உங்களோட என்சைட்டில கொடுக்கலாம், நான் எக்ஸ்ட்ராவா எழுதுறேன் arylic பத்தி. ஓகேவா, இது ரெண்டுமே sp2 க்கு எக்ஸாம்பிள்ஸா தான் வரும். ஓகேவா, sp2 ஹைபிரிடைஸ் கார்பன். இப்போ நம்ம கம்ப்ளீட்டா ஆல்கஹால்ஸோட கிளாசிஃபிகேஷன் முடிச்சிட்டோம். இந்த ஆல்கஹாலோட கிளாசிஃபிகேஷன் கம்ப்ளீட்லி முடிஞ்சது. இப்போ now let's get into the classification of phenols. இது குட்டி தான். பேசிக்கலி phenols-மே நம்ம வந்து மோனோ, டை, ட்ரை இப்படி பிரிப்போம். ஓகேவா, ட்ரை ஹைட்ரிக் phenols அப்படின்னு சொல்லி பிரிப்போம். இதுல வந்து phenols பிரிக்கும் போது இதுல எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் மோனோ. இதுல மோனோக்கு எக்ஸாம்பிள் வந்து 1 2 3 4 5. phenols என்ன, ஒரு பென்சீன் ரிங்கோட OH அட்டாச் இருக்கு, ஒரு பென்சீன் ரிங் OH அட்டாச் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு OH தான் அட்டாச் இருக்கு, அதனால இது மோனோ. அடுத்து டைனா என்னன்னு பார்க்கலாம். டை எக்ஸாம்பிள் பென்சீன் ரிங்கே தான், பென்சீன் ரிங்கோட ரெண்டு OH அட்டாச் ஆயிருந்தா அது டைஹைட்ரிக். அடுத்து ட்ரை பார்க்கலாம், அதே பென்சீன் ரிங் தான், மூணு OH அட்டாச் ஆயிருந்தா அது ட்ரைஹைட்ரிக். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா, ட்ரைஹைட்ரிக், மோனோஹைட்ரிக், டைஹைட்ரிக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கிளாசிபிகேஷன், ஆல்கஹாலை கிளாசிஃபை பண்ணியாச்சு, ஃபீனால்ஸை கிளாசிஃபை பண்ணியாச்சு, இன்னும் ஒரே ஒன்று பெண்டிங் இருக்கு. என்னது அது? we know it, right? It is all about ethers. ethers ரொம்ப சிம்பிள் கிளாசிஃபிகேஷன் தான். ethers are classified as ரெண்டு விதம் தான். ஒன்னு சிம்பிள் ethers, ஓகேவா, அப்படி இல்லைன்னா மிக்ஸ்டு ethers. சிம்பிளுக்கு இன்னொரு பேரு சிமெட்ரிக். இந்த சாப்டரோட இன்ட்ரோடக்ஷன்லயே சொன்னேன் சிமெட்ரிக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மிக்ஸ்டு ஈத்தர்ஸ் அப்படின்னா என்னன்னா அன்சிமெட்ரிக்கல். பேருக்கு ஏத்த மாதிரியே தான். நம்ம சாப்டரோட இன்ட்ரோடக்ஷன்லயே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், டைமிதைல் ஈத்தர் அப்படின்னு சொல்லிட்டு. சிமெட்ரிக் எக்ஸாம்பிள் வந்து டைமிதைல் ஈத்தர், டைஇதைல் ஈத்தர், இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா, இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா புரியும். ஓகேவா, ethers are classified as simple or symmetrical if the alkyl or aryl group is attached to the oxygen atom are the same. Alkyl or aryl group attached to oxygen atom is same now, it is said to be symmetrical. Symmetrical na alkyl or aryl group attached to oxygen atom is same. அதுவே unsymmetrical na என்ன அப்படின்னா alkyl or aryl group attached to oxygen atom is different.
காட் இட்? டிஃப்ரெண்டா இருந்தா அது அன்சிமெட்ரிக்கல். இப்ப நான் எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும், கன்ஃபியூஷனே இருக்காது. ஓகேவா? இப்போ நம்ம இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ல வந்து டைஇத்தைல் ஈத்தர் அதெல்லாம் பார்த்தோம். கரெக்டா? இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இப்படி இருந்தது. இதுல பாருங்க, இந்த ஆக்சிஜன் ஆட்டமோட அட்டாச் இருக்கிற இந்த ரெண்டு ஆல்கைல் ஒரு அரைல் குரூப். இது இந்த கேஸ் இட் இஸ் ஆல்கைல் குரூப் தான். சோ இது ரெண்டுமே வந்து நல்லா பாத்தீங்கன்னா சிமெட்ரிக்கல், பிகாஸ் சேமா இருக்கு. இங்க பாருங்க, ஆல்கைல் அரைல் குரூப் அட்டாச் டு ஆக்சிஜன் ஆட்டம் சேம், அதனால சிமெட்ரிக்கல். அதுவே ஏசிமெட்ரிக்கலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஏசிமெட்ரிக்கல் அப்படின்னா அன்சிமெட்ரிக்கலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் C2H5O CH3. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, C2H5O C6H5. பாத்தீங்களா, வேற வேற இருக்கு ஆக்சிஜன் ஆட்டம் பக்கத்துல. இதுல பாருங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த சிமெட்ரிக்கலுக்கு C2H5O C2H5. பாத்தீங்களா, ரெண்டு பக்கமே சேமா இருக்கு. இவ்வளவுதான் சிம்பிள் கிளாசிபிகேஷன். இப்போ ஒரு வாட்டி இதை ரீகேப் பண்ணி இதோட இந்த வீடியோ முடிச்சிடுறேன். கிளாசிபிகேஷன், ஆல்கஹால்ஸ் வந்து மோனோ டை ட்ரைன்னு பிரிச்சோம். மோனோ அப்படின்றதுக்கு வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் ஹைட்ராக்சில் குரூப் will be attached with the alcohol, and அடுத்து சிங்கிள் ஹைட்ராக்சில் குரூப் இருக்கும். டைனா வந்து 2 ஹைட்ராக்சில் குரூப் இருக்கும், அண்ட் ட்ரைனா வந்து 3 ஹைட்ராக்சில் குரூப் இருக்கும். ஆல்கஹால ஃபர்ஸ்ட் கிளாசிஃபை பண்ணும்போது மோனோ டை ட்ரைன்னு பிரிச்சோம். அதுல மோனோவா திரும்பி நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்ஸை பேஸ்ட் ஆன் ஹைபிரிடைசேஷன் வச்சு ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு sp3OH பாண்ட், இன்னொன்னு CsP3 பார்த்தோம். ரெண்டாவது கிளாசிபிகேஷன் sp2OH பாண்ட். sp3OH பாண்ட் அகைன் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படின்னு பிரிக்கும். ஒரு கார்பன் ஆட்டமோட அட்டாச் ஆன பிரைமரி, ஒரு கார்பன் ஆட்டம் 2 கார்பன் ஆட்டமோட அட்டாச் ஆன செகண்டரி, ஒரு கார்பன் ஆட்டம் 3 கார்பன் ஆட்டமோட அட்டாச் ஆயிருந்தது அப்படின்னா அது டெர்ஷரி அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்ப இதுல இந்த sp3 இருக்கு இல்லையா, sp3க்கு 2 எக்ஸாம்பிள் இருக்கு. அதுதான் வந்து அல்லிக் ஆல்கஹால். இதுல வந்து பக்கத்துலயே எழுதுறேன், அல்லிலிக், பென்சிலிக். இது ரெண்டுமே sp3 ஓட கிளாசிபிகேஷன் தான். ஓகேவா? அல்லிலிக் ஆல்கஹால் அப்படின்றது OH group will be attached to sp3 hybridized carbon atom adjacent to the carbon double bond. டைரக்டா அட்டாச் ஆகாம ஒரு OH bond அப்படின்றது ஒரு sp3 hybridized atom ஓட அட்டாச் இருக்கும். அந்த sp3 hybridized atom is an adjacent atom of carbon double bond. ஓகேவா? அதையும் நம்ம திரும்பி பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி பிரிக்கலாம். அடுத்த sp3லயே இன்னொரு கிளாசிபிகேஷன் என்ன அப்படின்னா பென்சிலிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து OH group will be attached to sp3 hybridized carbon next to aromatic ring. ஒரு aromatic ரிங்கோட ஒரு sp3 hybridized carbon இருக்கும். அந்த sp3 hybridized carbon ஓட வந்து OH group வந்து அட்டாச் ஆயிருக்கும். அது adjacent carbon தான், இது டைரக்டா அட்டாச் ஆயிருக்காது. ஓகேவா? இதையும் நம்ம திரும்பியும் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படின்னு சொல்லி பிரிச்சோம். பென்சிலிக் ஆல்கஹால். சோ அல்லிக், பென்சிலிக் இது ரெண்டுமே sp3லயே வந்துருச்சு. கடைசியில ரெண்டாவது சப்டிவிஷன் ஆஃப் த ஆல்கஹால் கிளாசிபிகேஷன் மோனோஹைட்ரிக்லயே ரெண்டாவது சப்டிவிஷன் என்னன்னா பேஸ்ட் ஆன் ஹைபிரிடைசேஷன் இஸ் sp2. அதுக்கு 2 எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வினிலிக் ஆல்கஹால், அரைலிக் ஆல்கஹால். வினிலிக்னா என்னன்னா OH group bonded directly to carbon double bond. அதுக்கு அப்படியே ஆப்போசிட். நம்ம முன்னாடி 2 கேஸ்ல பார்த்தோம் இல்லையா, டைரக்டா அட்டாச் ஆகாம இருக்கும். பட் வினிலிக்ல இட் இஸ் டைரக்ட்லி அட்டாச். அதே மாதிரி அரைலிக் ஆல்கஹால்ஸ்ல OH group is directly attached to aromatic rings. சோ அடுத்த கிளாசிபிகேஷன் நம்ம பார்க்கும்போது ஃபீனால்ஸ் வந்து கிளாசிஃபை பண்ணி பார்த்தோம். ஃபீனால்ஸ் திரும்பி நம்ம மோனோ டை ட்ரைன்னு பிரிச்சோம். அடுத்து ஈத்தர்ஸ் பார்த்தோம். ஈத்தர்ஸ் 2 வகையா பிரிச்சோம். ஒன்னு சிம்பிள், இன்னொன்னு மிக்ஸ்டு. சிம்பிள்னா என்னன்னா சிமெட்ரிக் ஈத்தர்ஸ், மிக்ஸ்டுனா அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர்ஸ். சிமெட்ரிக் ஈத்தர் அப்படின்னா என்னன்னா ஆல்கைல் அப்படின்னா ஒரு அரைல் குரூப் வந்து இட்ஸ் அட்டாச் டு ஆக்சிஜன் ஆட்டம் சேம், ரெண்டு பக்கமே சேமா அட்டாச் ஆயிருக்கும். ஃபார் இந்த கேஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா டைஇத்தைல் ஈத்தர், டைமித்தைல் ஈத்தர், இதெல்லாம் அது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த சிம்பிள் சிமெட்ரிக் ஈத்தர்ஸ். அதுவே மிக்ஸ்ட் அன்சிமெட்ரிக் ஈத்தர்ஸ் என்னன்னா ஆல்கைல் அரைல் குரூப் அட்டாச் டு த ஆக்சிஜன் ஆட்டம் இஸ் டிஃபரெண்ட், வேற இருக்கும். லைக் இந்த கேஸ் லைக் C2H5O CH3, C2H5O C6H5, இந்த மாதிரி அன்சிமெட்ரிக்கலா இருக்கிறது ஈத்தர்ஸோட கிளாசிபிகேஷன்ல சிமெட்ரிக் அண்ட் மிக்ஸ்டு பிரிச்சோம். இவ்வளவுதான் இது ஆல் ஓவர் த கிளாசிபிகேஷன். நம்ம கம்ப்ளீட்டா லைன் பை லைன் வித் எக்ஸாம்பிள்ஸ் மொத்தமா நான் வந்து கிளாசிபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஆல்கஹால், ஃபீனால், ஈத்தர் எல்லாத்துமே. அடுத்த வீடியோல we'll be seeing about the nomenclature. Until then, bye bye.